ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்னெஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது நமக்கு பில்டரோட சேல் டீம், சிஆர்எம் டீம், சைட் டீம், ஃபைனான்ஸ் டீம்னு பல பேர் தெரிஞ்சிருக்கோம். இப்படி ஆரம்பத்தில் நம்மளுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருந்தாலும், ஆனால் புக்கிங் அமௌண்ட் கொடுத்த பிறகு பையருக்கு முக்கியமான சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக யார் மாறுறாங்கன்னா சிஆர்எம் தான், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர். ஒரு பையருக்கு ப்ராஜெக்ட் தொடர்பான குவரிஸ், கிளாரிஃபிகேஷன், பேமெண்ட் டீட்டெயில், கன்ஸ்ட்ரக்ஷன் அப்டேட், டாக்குமெண்டேஷன் குவரி, ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், பொசஷன் அப்டேட்ஸ் வரைக்கும் நம்ம சிஆர்எம்மை தான் அப்ரோச் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் சிஆர்எம் ஒரு நல்ல முக்கியமான ரோல் தான். நான் இந்த ப்ராஜெக்டை வாங்கும்போது ஆரம்ப காலத்தில் சேல் டீம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆக்டிவாக இருந்தாங்க. கால் பண்ணால் உடனே அட்டன் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணால் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, இமெயில் பண்ணால் உடனே ரிப்ளை பண்ணுவாங்க. ஒரு பையராக எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. நான் இனிஷியல் பேமெண்ட் கட்டின பிறகு சேல் டீம் கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகிட்டாங்க. சிஆர்எம் டீம் என்னை காண்டாக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா சிஆர்எம் டீம்மே நல்ல சப்போர்ட் தான் கொடுத்தாங்க. கொரீஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணாங்க, கிளாரிஃபிகேஷனும் கொடுத்தாங்க. டாக்குமெண்டேஷனும் பேமெண்ட் ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ண பிறகு அவங்களோட கம்யூனிகேஷனுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி என்னோடய அனுபவத்தை சொல்லணும் அப்படின்னா, சிஆர்எம்னாலே கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜருன்றதை தாண்டி நான் கலெக்ஷன் ரிலேஷன்ஷிப் மேனேஜராக அவங்க மாறிட்டாங்களோ அப்படின்னு திங்க் பண்ணுற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. பேமெண்ட் ரிமைண்டர் அனுப்பும்போது கம்யூனிகேஷன் அவ்வளோ வேகமாக இருந்துச்சு. ஆனால் பையர் ஒரு கொரி கேட்டாலோ ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணாலோ அந்த வேகம் எங்கே போகுதுன்னே தெரியாது. எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா நான் அவங்களுக்கு கால் பண்ணுவேன், வாட்ஸ்அப் பண்ணுவேன், இமெயில் பண்ணுவேன். ஆனால் பல நேரத்தில் பார்த்திங்கன்னா எந்த ரெஸ்பான்ஸுமே வராது. சில நேரங்களில் அவங்க மெசேஜை பார்க்க மாட்டாங்க, கால் அட்டன் பண்ண மாட்டாங்க, இமெயில்ஸ் எல்லாம் போட்டால் எந்த ரிப்ளையுமே வராது. இன்னும் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒன் லைன் ரெஸ்பான்ஸ் மட்டும்தான் அனுப்புவாங்க. அப்படியே அந்த ஒன் லைன் ரெஸ்பான்ஸ் அனுப்பிச்சா கூட அந்த பதிலில் நம்ம கேட்ட கேள்விக்கான தெளிவான விளக்கமே இருக்காது. ஒரு பையராக பார்த்திங்கன்னா எதிர்பார்க்குறது என்னென்னா, என்னோடய கொரீஸ்க்கு உடனடியாக ஒரு சொல்யூஷன் இல்லைனா ஆன்சர் கிடைக்கணுன்றது தான். குறைஞ்சபட்சம் உங்களோட கொரி நாங்கள் அட்ரஸ் பண்ணுறோம், இல்லை 2-3 நாளில் நாங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம், இல்லை சம்மந்தப்பட்ட டீமை உங்களை ரீச் பண்ண சொல்கிறோம், இப்படின்னு எந்த விதமான அக்னாலஜ்மெண்ட் கூட கொடுக்க மாட்டாங்க. நான் மட்டும் தான் இப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, இல்லை மற்ற பையர்ஸும் இந்த மாதிரி தான் அனுபவப்பட்டிருக்காங்களா அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் சில பொதுவான கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். உங்கள் சிஆர்எம் உங்கள் கால்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா? வாட்ஸ்அப் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறாங்களா? இமெயில்ஸ்க்கு சரியான நேரத்தில் பதில் வருதா? கன்ஸ்ட்ரக்ஷன் அப்டேட் ஷேர் பண்ணியிருக்காங்களா? டிலே பற்றின தகவலை உங்களுக்கு முன்னாடியே தெரிவிச்சிருக்காங்களா? நீங்கள் ஏதாவது எஸ்கலேஷன் ரைஸ் பண்ணியிருந்தா அதுக்கான ஃபாலோ பண்ணி அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கொடுக்குறாங்களா? ஒரு ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா டிலே வரலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் சேலஞ்சஸ் கூட இருக்கலாம், அப்ரூவல்ஸ் கூட டிலே ஆகலாம். இதெல்லாமே புரிஞ்சிக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் கம்யூனிகேஷன் டிலே எப்போவுமே வரக்கூடாது. ஏன்னா ஒரு பையர் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பணத்தை முதலீடு பண்ணி தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்குறாங்க. இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்காங்க, ரெண்ட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க, ஃபேமிலியோட ஃப்யூச்சர் பிளானிங் கூட இந்த வீடை நம்பி இருக்கலாம். அவங்களுக்கு ப்ராஜெக்ட் பற்றின தகவலை கேட்குறதுக்கான முழு உரிமை அவங்களுக்கு இருக்குது. அதனால் சிஆர்எம் வழியாக தான் நம்ம கேட்க வேண்டியதாகுது. நான் இங்கே யாரையும் குறை சொல்லணும்னு வரல. எல்லா சிஆர்எம் எக்ஸிக்யூட்டிவும் நான் ஒரே மாதிரி நினைக்கல. ஆனால் சில பையர்ஸ்க்கு கம்யூனிகேஷன் சேலஞ்ச் இருக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னொரு கேள்வியும் கூட இருக்குது. இது காசா கிராண்டில் மட்டும்தான் நடக்கிறதா, இல்லை மற்ற பில்டர்ஸ்கிட்டையும் இதே மாதிரி தான் சிஆர்எம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இல்லை சிஆர்எம் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்றத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கால் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, இமெயில் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, வாட்ஸ்அப் ரிப்ளை கிடைக்குதா அப்படின்றதெல்லாம் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களோட ஓவரால் சிஆர்எம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது ரேட்டிங் கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா மற்ற பையர்ஸ்க்கும் கண்டிப்பாக உதவியாக இருக்கும், கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்தாவது சிஆர்எம் கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்காக டிபேட் ஏதாவது வச்சாங்க அப்படின்னா இந்த வீடியோவின் வெற்றி அதுதான். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.